என்னது ஒன்றும் வேணுங்க. பாட்டு பாடுந்தான். அஸ் அ பேரண்டா பசங்களுக்கு ரொட்டீன் கீப் அப் பண்ணணும். ஆனா அந்த ரொட்டீன்ஸ்ல அப்படி ஸ்டிக் ஆன் ஆயிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன். ஏன்னா அந்த ரொட்டீன்ஸ்ல ரொம்ப ஸ்டிக் ஆயிட்டா அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால நெறைய டான்ட்ரம்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதனால அப்பப்ப சேஞ்சஸ் நெறைய அவங்களுக்காக கிரியேட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டா ஆக்கணும். அந் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொசைட்டில இன்க்ளூட் ஆகுற மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்மள அந்த அக்செப்டன்ஸ் கொண்டு வர்றதுக்கு நெறைய சில ப்ரோகிராம்ஸ்லாம் அவங்கள கூட்டிட்டு போலாம் வெளிய. அப்புறம் வீட்லயே வச்சிருக்காம அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போணும். லைக் அவுட்டோர் கூட்டிட்டு போலாம். வெளியூர் கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கும் நெறைய அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ம். வீட்டுக்குள்ளேயே இருந்தா ரொம்ப போரிங்கா இருக்கும். அதனால எங்கனாலும் மால் கூட்டிட்டு போலாம். இல்ல பக்கத்துல ஒரு பார்க் கூட்டு போலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்குபைடா வச்சுக்கணும் அவங்கள. கொஸ்டின்க்கே இன்னொரு ஆன்சர் இருக்கு. பிஃபோர் கமிங் டூ ஸ்கூல் அவங்க வந்து நெறைய இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த டிசபிலிட்டி இருக்கு. நான் என்ன எனக்கு வந்து இது சீக்கிரம் எப்ப கியூர் ஆகும்? அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்றப்பயே கேட்பாங்க. சைல்ட்ஹுட்ல இருக்கப்பயே கேட்பாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் இல்ல. இது ஒரு கண்டிஷன்றது அவங்களுக்கு புரியவே டைம் எடுக்கும். இந்த பேரண்ட்ஸ்க்கு. இந்த சேலஞ்சஸ்லாம் நெறைய ஃபேஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து சில சில்ட்ரன் இப்ப ரீசென்ட்டா நெறைய ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றாங்க. அதனால ஆ அ அதனால நெறைய ஆட்டிசம் டெவலப் ஆகுறதா இப்ப சொல்றாங்க ரீசென்ட் ஸ்டடீஸ்ல. வர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்றாங்க இப்ப. அந்த சேலஞ்சஸ் நெறைய இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசென்ட்டா.